நான் பேசுவதை விட யாராவது பேசி அதை நான் ரசித்து கொண்டிருக்கலாம் என்று தான் வந்தேன். அப்படியும் அப்படி இப்படின்னு சொல்லி பார்த்தேன். நான் அதை பற்றி சற்று பேசுவதில் மகிழ்ச்சியும் அடைகின்றேன். நாகேஷ் உங்களுக்கு தெரியும், நடிகர். அவரை எம்ஜிஆரை பார்த்து அவரை பாராட்டி பேசுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். நாகேஷ் எம்ஜிஆரை மேலையும் கீழையும் பார்த்துட்டு, நான் என்ன பேசுகிறதுக்கு இருக்குது, உங்களை பார்த்து பொறாமைப்படலாம், அவ்வளோதான் நான் பேசலாம் அப்படின்னு சொன்னாராம். நான் பொறாமைப்படுவதற்காக சொல்லவில்லை. பேராயர் பி அண்டனிசாமி மதுரைக்கு ஆர்ச் பிஷப்பாக இருக்கார்ல, அவர் திண்டுக்கலுக்கு முதல்ல பிஷப்பாக போட்ட உடனே ஜெஸ்விட் ஃபாதர் ராஜமாணிக்கம், அவர் மாரம்பாடி, அவங்க 65 சாமியாருங்கன்னு சொன்னாங்க அவங்க ஊரில் அந்த டைமில். ஃபாதர், நான் நிம்மதியாக நுங்கு திமித்திஸ் நிம்மதியாக நான் நம்ம போகலாம், ஏன்னா எங்கள் ஊர்லேருந்து ஒருத்தர் பிஷப் ஆகிட்டாரு அப்படின்னு சொன்னார் ராஜமாணிக்கம். He is no more. Some of you may know him. ராஜமாணிக்கம் அந்த வீரமாமுனிவர் இதுக்கெல்லாம் வந்து ஃபண்டு தயார் பண்ணார் இல்லையா. நான் தந்தை அகிலன் ப்ரொவின்ஷியல், அது ஒரு சூழ்நிலைகளினால் வந்தாலும் அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே அதே தான் எனக்கு வந்துச்சு. நுங்கு திமித்திஸ்ன்ட்டு நம்ம ஊர்லேருந்து ஒரு ஆர்டினரி வந்திருக்கிறாரு. ஆர்டினரினா கேனலா ப்ரொஃபஸர்லாம் இங்கே இருக்காங்க. கேபிட்டல் லெட்டரில் ஆர்டினரின்னு போட்டால் பிஷப்புக்கு சமம், பிஷப்புக்கு சமம். ப்ரொவின்ஷியல்லாம் அந்த மாதிரி ஆர்டினரி. அவர் அதிலிருந்து ஸ்மால் லெட்டருக்கு வராமல் சில ஆர்டினரி ஸ்மால் லெட்டர் ஸ்மால் ஓவுக்கு வந்துடுவாங்க. எக்ஸ்ட்ராடினரியாக அது வேலைகளை செய்து he proved equal to that post. அதற்கு எத்தனையோ சான்றுகள் சாட்சியங்களை அந்த முன்னுரையில், வீட்டில், எங்கு மறைவுரையில் நாம் சொல்ல கேட்டோம். இதில் சவால் நிறைந்த வாழ்க்கை, அதில் வாழ்த்துகிறோம். இன்றைக்கு அவர் தன்னுடைய கடந்த காலத்தை நினைத்து பார்க்கிறார். அவரோடு இணைந்து நாமும் வயக்காடுகளிலே, காடு மேடுகளிலே, வரப்புகளிலே, குளம் குட்டைகளிலே இருந்த இந்த கிராமத்தில் வளர்ந்த இந்த சூழ்நிலைகளை எல்லாம் எண்ணி பார்க்கிறோம். அதே சமயத்தில் குருத்துவம் என்பது ஏற வேண்டிய மலை, எரிய வேண்டிய கற்பூரம். எப்படி திருமண வாழ்க்கை அப்படி ஏற வேண்டிய மலை, எரிய வேண்டிய கற்பூரமோ அதை போல தான் குருத்துவம். அதிலும் சவால்கள் இருக்கின்றன. அவருடைய பணி இன்றைக்கு நம்மாழ்வுடைய எடிட்டரே இங்கே வந்திருக்கிறார். நம்மாழ்வு தமிழக திரு அவையின் ஒரே நாளிதழ் ஃபாதர் ராஜசேகரனே இங்கே வந்திருக்கிறாரு. அப்படின்னா அவருடைய பணிகளின் ஈர்ப்பு தான் ஒரு காந்த சக்தி. அதனால் நாம் பெருமைப்படுகிறோம். இந்த சவால்கள் என்று சொன்னேனே, குருத்துவத்தில் நிறைய சவால்கள் இருக்கின்றன. மேலோட்டமாக பார்ப்பவர்களுக்கு அது தெரியாது. அதுக்கு 2-3 உதாரணம் இருக்குது. அது உங்களுக்கு எங்கேயாவது பயனுள்ளதாக இருக்கும் என்பதனால் அதை நான் சொல்லுகிறேன். மரியானு சாரகிசாமி இருந்தார் தெரியுமா, மதுரையில் பேராயராக இருந்தார், கோட்டாரில் இருந்து. அவர் ஒரு முறை சொன்னார், பப்ளிக்காகவே சொன்னார். அவர் பிஷப் ஆகி ரோமுக்கு போனார். அப்போ அவருக்கு எதிராக நிறைய பெட்டிஷன்ஸ் எழுதியிருந்தாங்களாம். அங்கே பெட்டிஷன்ஸ் எழுதி அவர் ஆக்சுவலாக ரொம்ப மனசு உடைஞ்சு தான் வந்திருக்கிறாரு. ஏர்போர்ட்டில் அவரை ரிசீவ் பண்ணுறதுக்கு 2 பேர் போய் நிற்கிறாங்க. அவங்களுக்கு பின்னாடி அவருடைய தங்கச்சி, மருமகன், தம்பி மருமகன், இவங்கெல்லாம் அவங்களும் நிற்கிறாங்க. அவங்க யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. வந்து முக்கியமாக 2 பேர் அவரை ரிசீவ் பண்ணுறதுக்கு 2 மாலை, நல்ல பெரிய மாலையை தூக்கிக்கிட்டு அப்படி நிற்கிறாங்க. அவர் ஏர்போர்ட்டில் இறங்கி நடந்து இப்படி வெளியில் வந்தார். அப்போ இந்த சவால்கள் அப்படிங்கிறதுக்காக இதை சொல்கிறேன். அந்த 2 மாலையும் தூக்கிக்கிட்டு நிற்கிறாங்கல்ல, அவருக்கு வரவேற்பு கொடுக்கறதுக்கு அந்த 2 பேரும் பேசிக்கிட்டாங்களாம். ஆள் நடந்து வர்றதை பார்த்தா நம்ம போட்ட பெட்டிஷன்ஸ் எதுவுமே கிடைக்கல போல இருக்குது அப்படின்னு பேசிக்கிட்டாங்க அவங்க 2 பேரும். பின்னாடி இருந்தது அவருடைய தங்கச்சி மருமகன் ஹேஸ் டோல்டு ஆர்ச் பிஷப். அதை ஒரு பாடமாக சொன்னார். நான் பாதிக்கப்பட்டேன், ஆனால் அதை காண்பிக்காமல் நான் நடந்து வந்தேன். இப்படி தான். இன்னொரு உதாரணம் அதில் சொல்கிறேன் பாருங்கள். செக்கோஸ்லோவாக்கியா அப்படிங்கிறது 2 நாடு, அது ஒரு நாடாக மாறி இருக்குப்பா. எப்போது சண்டை போட்டுக்கிடுவாங்க இல்லையா. ஒரு செக்கு, ஒரு இஸ்ராயலி, அரப் அந்த கம்பெனியில் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஃபீல் பேட் ஃபார் அஸ். யார் சொல்கிறது? இஸ்ராயலியும் அரபும். இப்போ நடக்குதுல சண்டை.
ஃபீல் பேட் ஃபார் அஸ், வி ஆர் சரவுண்டட் பை எனிமீஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாலும். யார்? இந்த இஸ்ராயல் அரேபுக்காரன்ட்ட அப்படி பேசிக்கிறாங்க. அதுக்கு அந்த ஜெக்கோஸ்லோவாக்கியாவில் இருந்து சொல்கிறானா, தட் இஸ் நாட் பேட், ஃபீல் பேட் ஃபார் அஸ் பிகாஸ் வி ஆர் சரவுண்டட் பை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? எதிரிகள் வேறு எங்கோ இருந்து வருவது கிடையாது. இந்த குருத்துவத்திலே அல்லது துறவரத்திலே அல்லது இது கிராமத்திற்கும் பொருந்தும். நம் பக்கத்திலே இருப்பவர்களே நமக்கு குழிபறிப்பார்கள். அவைகளையெல்லாம் பார்த்து நாம் புன்முறுவலோடு ஏற்று வழி நடக்க வேண்டும். அவர்களுடைய கண்களை பார்த்து ஜீசஸ் என்று எழுத கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் குருத்துவ பணி. அதுவும் தலைமை பண்பிலே, தலைமை பணியில் இருக்கிறீர்கள். நமக்கு எவ்வளவோ நமக்கு எதிராக பேசுவார்கள், எழுதுவார்கள். இவைகளெல்லாம் பார்த்து நீங்கள் துணிந்து நடக்கிறீர்கள். உங்களிடமிருந்து நாங்களெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தான் நான் நினைக்கிறேன். அதே போல வானம் நமக்கு, பூமி நமக்கு, வரப்புகளோடு சண்டை எதற்கு என்று ஒரு விசாலமான பார்வையால் அண்டத்தை விழுங்க கற்றுக்கொள்ள வேண்டும். நான் இருந்த இடங்களிலெல்லாம் கடவுளுக்கு பிரமாணிக்கமாக இருப்பேன். என்னுடைய மனச்சான்றை பார்ப்பேன். மக்களை கடவுளுக்கு நிகராக பார்ப்பேன். அதனால தான் எனக்கு எந்த சுப்பீரியரோட எந்த ஒரு அக்கறையும் படமாட்டேன். எவ்வளவு துரோகம் பண்ணாலும் அதை பற்றி கவலையே பட மாட்டேன். ஓரியூரில் எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துச்சு உங்களுக்கு தெரியும். அது யாருக்கு எதிராக நடந்த பிரச்சனை என்பதும் உங்களுக்கு தெரியும். நான் எந்த கம்யூனிட்டி என்பதும் உங்களுக்கு தெரியும். நான் மறுநாள் அந்த ஊரை விட்டு வந்து விடலாமா என்று நினைத்தேன் அமரடைக்கு. சரி, ஒரு வாட்டி ஊரில் பார்க்க போவோம் அப்படின்ட்டு அப்படி கிராமம்லாம் அப்படி காரை எடுத்துகிட்டு போனேன். சில பேர் நான் காரில் போவதை பார்த்தே முழங்காலில் இருப்பார்கள். அவர்கள் தொடர்ந்து அப்படியே இருந்தார்கள். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை போல இருக்கலாமா என்று அங்கே அவர் ஆண்டனி சாமின்னு ஊர் பெரியவர் இருந்தார். அவரை கூப்பிட்டு கேட்டேன், என்னப்பா இது மாதிரி தகராறு நடந்திருக்கேன், நம்ம இருக்கலாமா, அசிங்கமாக யாரும் வந்து திட்டினாங்கன்னா நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது. உங்களை 100க்கு 120% நாங்கள் நம்புகிறோம் ஃபாதர், நீங்கள் இங்கே இருங்க என்று சொன்னார். அதே போல தான் அகிலனும் எந்த பணிகளை கொடுத்தாலும் அதில் பிரமாணிக்கம், அவருடைய மனச்சான்று, கடவுள், அவருடைய ஒப்படைக்கப்பட்ட மக்களுக்கு பிரமாணிக்கமாக இருந்து வேலை செய்து வந்தார்கள். அதன் பிறகு அந்த ஓரியூருக்கே கொடியேற்றுவதற்கு இலங்கேஸ்வரன் என்னை அழைத்தார். இங்கே ஓரியூர்லேருந்து ஹெட்மாஸ்டர் வந்திருக்காரு, இன்னொரு ஃபாதர் பிரான்சிஸ் சேல்ஸ் வந்திருக்காரு. நான் அப்போ கொஞ்சம் பயந்துக்கிட்டு ஒரு இடத்துல நிற்கலை. கொடியேற்றுறப்ப அடிச்சிருவாங்களோன்னு தள்ளி தள்ளி அப்படி நின்றுக்கிட்டே இருந்தேன். இருந்தாலும் அந்த மக்கள் நம் மேல் வைத்த நம்பிக்கை, நாம் அவர்களுக்கு பிரமாணிக்கமாக இருந்தால் வீண் போகாது என்பதை இந்த நேரத்திலே நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனவே அருள் திரு அகிலன் அடிகள் அவர்களே, உங்களுக்கு ஒரு வகையில் கடவுள் பேர் அருள் புரிந்திருக்கிறார். உங்களுடைய பெற்றோர்கள் நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு உங்களுடைய 25வது ஆண்டு குருத்துவ நிலைப்பாட்டை பார்க்க கடவுள் கொடுத்து வைத்திருக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும். அவர் என்னுடைய மாமா, தாய் மாமா. எனக்கு நான் படிக்கிற காலத்திலே கடிதம் எழுதுவார். மருமகன் அவர்களுக்கு இதை இப்படி படிக்க வேண்டும், அப்படி மனப்பாடம் செய்ய வேண்டும் என்று. அவருடைய பிள்ளைகள் 4-5 பிள்ளைகள் வளர்ந்தபோது கடிதத்தை நிறுத்தி கொண்டார். ஒருவேளை அவர் பிள்ளைகளுக்கு எழுதினார் என்று நான் நினைத்துக் கொள்வேன். ஆனால் அவர் எழுதிய கடிதங்களெல்லாம் எனக்கு இன்னும் அப்படியே ஞாபகம் இருக்கிறது. எனவே இந்த நேரத்தில் உங்களை வாழ்த்துகிற போது மாமா, அத்தை, உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் ஜோசப் போன்றவர்களை வாழ்த்தி எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி கூறி அமைகிறேன். இந்த சூழலுக்கும் தக்கபடி பேசுவதில் ஃபாதர் ஆர்கேக்கு இணை அவர்தான் என்று சொல்ல வேண்டாம். சிறப்பாக வாழ்த்துறை வழங்கி அவருக்கு மண்ணின் மைந்தர்கள் சார்பிலும் பங்கு தந்தை சார்பிலும் மனமார்ந்த நன்றிகளை சொல்கிறோம்.